என்னதான் நம்ம வந்து படிக்காமல் எக்ஸாம் எழுதினாலுமே ரிசல்ட் வர்றப்ப நம்மளோட தாட் எப்படி இருக்கும்னா, எப்படியாவது ஒரு மிராக்கிள் நடந்து நம்ம கிளியர் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் அந்த தாட் தான் இருந்தது. நான் அந்த எக்ஸாம் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும், 100% தெரியும். எனக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறதும் 100% தெரியும். ஆனால் அந்த ஜனவரி 1ஆம் தேதி ரிசல்ட் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மிராக்கிள் நமக்கு வந்துடாதா அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கும் இருந்தது. கிளியர் ஆகலை. அப்போ தான் ஒரு இது இருந்தது, நம்ம என்ன எஃபர்ட் போட்டோம், எதுவுமே படிக்கல, ரெகுலர் சும்மா வீட்டில் அமௌண்ட் போட்டாங்க. அப்போ ஃபினான்ஷியலாகவும் வீக்காக தான் இருந்தோம். இப்போவும் அப்படி தான் இருக்குது. வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு ரிசல்ட் வரும்போது மட்டும் வருத்தப்படுறோமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது. என்ன பண்ணணும், அந்த வருத்தப்படுறதுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் லேக்காக இருக்கும், இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன். நார்மலாகவே எனக்கு அவங்க சொன்ன மாதிரி மேக்ஸ் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஓகேவா? அந்த மேக்ஸ் வச்சு அதை பேஸாக வச்சு மட்டும்தான் நான் ஃபர்தராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். அதாவது இது நம்ம வரல அப்படிங்கிறது யோசிக்கிறத விட இது நமக்கு வருது, இது மூலிமா நமக்கு வராத ஒரு சப்ஜெக்டோ இல்லை வராத ஒரு விஷயத்தோ எப்படி நம்ம அதுலேருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் அதுக்காக பேஸ் பண்ணி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை கைட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணேன். இவங்களுக்கு இது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அவங்கள நம்மளை விட அவங்க ஒரு சுப்பீரியராக இருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம கைட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அங்கேருந்து இங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து இங்கே இருக்கவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வெற்றிக்கு போக முடியும். அவங்க ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வெற்றிக்கு வந்து என்னது, ஒரு ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க ஒரு ப்ராப்பரான மெத்தட் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வெற்றி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது. நம்ம அவங்கள கைட் பண்ணுற எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, அவங்க நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வெற்றிக்கு போக முடியும். அந்த விஷயத்தை தான் நான் பண்ணேன். அது மாதிரி ரெகுலராக அந்த ஜனவரி 1க்கு அப்புறம் ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவேன். 6:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லியும் 5 o'clock கண்டிப்பாக எழுந்திரிச்சிரும். அடுத்து பேச போகிற நண்பர் நானும் அவரும் ரூம்மேட்டாக இருந்தோம். 2 பேருமே அப்படி தான். அந்த 5 கரெக்டாக எழுந்திரிச்சிருவோம். அந்த ஒரு சைக்கிள் அப்படியே இருக்கும். ரெகுலராக 6:30 கிளாஸ் வருவோம், கிளாஸஸ் அட்டன் பண்ணுவோம், அடுத்து போய் கரெக்ஷன் பார்ப்போம், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், போடுவோம், படிக்க வேண்டியது என்ன இருக்குது, நம்ம எதில் லேக்காக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அதை ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணணும், நம்ம பர்சனலாக என்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்தனால தான் எனக்கு அடுத்து வர எக்ஸாம்ஸ் லைனாக கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் என்னன்னா, நான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அந்த 21-22ல் 4th ப்ரிலிம்ஸ் தான் நான் கிளியர் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ். இந்த 22-23 சர்க்கிளில் நான் கிளியர் பண்ண அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே கிடையாது. லைனாக வந்து எல்லா எக்ஸாமே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இது என்னன்னா, நம்ம அதில் எந்த எஃபர்ட் போடுறோம், நம்ம செல்ஃப் அனலைஸ், ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம செல்ஃப் அனலைஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீக்காக இருந்திருப்போம். நம்ம வந்து என்னன்னா, நம்ம வீக்னஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு காட்டிக்கவே மாட்டோம், மறைக்கணும். அதில் எனக்கு மார்க் குறைஞ்சாலும் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் அது டஃப்பாக இருந்தது, இது நான் இதை சரியாக கவனிக்காமல் படிக்காமல் விட்டுட்டேன், இந்த கொஸ்டின் நான் கரெக்டாக படிக்கல அதனால தப்பு பண்ணிட்டேன், நம்ம ரீசன் சொல்ல மட்டும்தான் நம்மளோட மைண்ட் யோசிக்குமே தவிர அது நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு நம்ம மைண்ட் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்காது. அதாவது ரீசன் சொல்கிறத குறைச்சிட்டு இது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம எப்போ நம்மளே இது பண்ணிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் என்னன்னா அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ரீசன் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எல்லா இதுக்குமே ரீசன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி அந்த ரெகுலர் ப்ராசஸ் தான் கன்சிஸ்டண்டாக எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெகுலராக அந்த ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து கேப் விடாமல் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூலில் படித்தேன், என் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவனும் இங்கே தான் இருக்கான், நானும் இங்கே தான் இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், என் பர்சனலாகவும் கேட்டிருப்பாங்க, நார்மலாக கிளாஸ்லையும் கேட்பாங்க. அந்த ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து செமஸ்டர் எக்ஸாம் நம்ம ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற இவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான ரிவார்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம கிளாஸில் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலைன்னா நம்ம அங்கே அந்த அளவுக்கு நமக்கான மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருந்திருக்கும். ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நம்ம அவ்வளோதான் படிச்சிருப்போம். அதனால நமக்கு அது மட்டும் தான் வர முடிஞ்சிச்சு. அப்போ அவங்க நம்மளோட பெட்டராக பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு லைஃப்பில் அவங்கள விட நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம அடுத்தவங்க மிஸ்டேக்ஸோ இல்லை அடுத்தவங்க வெற்றியை பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்ம அதை தப்பு பண்ணாமல் இருக்கலாம். எப்படி ஜெயிச்சவங்க அவங்க பண்ண தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை நம்ம என்ன நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சோம்னா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணணும். பாதியிலேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அவர் சார் சொன்ன மாதிரி தான் இன்கன்சிஸ்டன்ட். ஒரு 2 ப்ரிலிம்ஸ் வரல, எனக்கு இது செட் ஆகுமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, ஊருக்கு கிளம்பி போகலான்னு இருக்கேன், ஒரு 2 டெஸ்ட்டில் மார்க் வரல, இதுக்கு மேலே டெஸ்ட் போட்டால் மார்க் வராது, நான் இங்கே கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து நான் முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வளரணும், நம்ம மட்டும் வளரணும்னு இல்லை, அவங்க கூட இருக்கவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸாக நம்ம கூட வச்சுக்கணும். அப்படிங்கும்போது தான் நம்மளால வெற்றி அடைய முடியும். என் ரூமையும் சரி, இங்கே ஸ்டாஃபாக வந்ததுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸும் சரி, நம்ம எந்த அளவுக்கு வளர்றோமோ அதே மாதிரி அவங்களும் வளரணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் பீப்புள் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் க்ரோத் ஆக முடியும், நம்மளோட சேர்ந்து அவங்களையும் க்ரோத் ஆக வச்சுக்க முடியும். எங்கள் ரூமில் நாங்கள் ஒரு 12 பேர் ஒன்றா தான் கிளாஸ் வந்துகிட்டு இருப்போம். 12 பேருமே எப்படின்னா கிளியர் பண்ணணும், அதாவது நம்ம இந்த ப்ராக்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளை விட அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற பீப்புள்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம பேரண்ட்ஸ்.
ஓகேவா? அவங்க தான் என்னது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம மேலே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளும் என்னது எப்பயுமே அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நம்ம எங்கள் கோயிலுக்கு போனாலுமே நம்ம வேண்ட முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா நம்மளை விட அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மைண்ட் செட்லேயே இருக்க மாதிரியான பீப்புள்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா கூட வச்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்களை வந்து கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அது ஆபத்து, அவங்களும் எதுவும் ப்ராக்ரஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் என்ன ப்ராக்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க, ஏன்னா நம்ம சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் மட்டும்தான் நம்ம கூட 24/7 நம்ம அவங்களோட மட்டும்தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்களோட தாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட வளர்ச்சியும் இருக்கும். நம்ம என்ன தாட் இருக்கோமோ அதே மாதிரி தான், ஏன்னா கூடவே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளை அறியாமையே நம்மளை அவங்க டிபெண்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பீப்புள்ஸ் கூட வச்சிருக்கணும். இதெல்லாம் தான் நான் பண்ணேன், அதனால தான் நான் இங்கே இருக்கேன்.